பெங்களூருவில் 120 அடி உயர தேர் சாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. தேரை வடம் பிடித்து இழுத்துக் கொண்டிருந்த போது திடீரென ஒரு பக்கமாக சாய்ந்து இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரதிராஜா இணைகிறார். பாரதிராஜா, வணக்கம். இந்த விபத்தில் பொதுமக்களுக்கு ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டுள்ளதா? கள விவரங்கள் என்ன? அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தை பொறுத்த மட்டில் யாருக்கும் எந்தவித காயமோ அல்லது உயிர் சேதமோ ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்து நடந்திருப்பது பெங்களூரு ஊரக மாவட்டமான ஆனேக்கல் தாலுகாவில் உள்ள உஸ்கூர் என்ற கிராமத்தில் தான். இந்த ஊரில் உள்ள மத்தூர் அம்மா என்ற கோவிலில் இந்த தேர் திருவிழாவானது பிரசித்தி பெற்றது. சித்திரை மாதத்திற்கு முந்தைய இறுதி வாரத்தில் இந்த தேர் திருவிழாவானது நடைபெறுவது வழக்கம். இதற்காக அக்கம் பக்கத்து கிராமங்களிலிருந்து பல்வேறு தேர்கள் வருவது வழக்கம். இது போலதான் ஹலாலகி என்ற கிராமத்திலிருந்து 120 அடி உயர தேர் ஒன்று உஸ்கூர் மத்தூரம்மா கோவில் திருவிழாவில் பங்கேற்பதற்காக இழுத்து வரப்பட்டது. டிராக்டர் மற்றும் எருது மாடுகளை கொண்டு இந்த தேர் இழுத்து வரப்பட்ட போது அங்கு சாலை சரியில்லாததால் நிலை தடுமாறி தேர் கவிழ்ந்திருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக பக்தர்கள் தேரை சுற்றி இருந்தாலும் இந்த தேர் விழும் நேரத்தில் அனைவரும் உஷாராக அங்கிருந்து வெளியேறியதால் விபத்தில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. தற்போது இந்த 120 அடி தேரை மீட்கும் முயற்சியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளார்கள். இதனால் இந்த திருவிழாவில் எந்த தடையும் இல்லை. திருவிழா தொடர்ந்து நடைபெறும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.